அம்மா, ஆ, உனக்காக எல்லாரும் கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. வா. ஆ, வரேன். எஸ்கே சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி எல்லா பெண்களும் உங்ககிட்ட ரொம்ப சுலபமாக பழகிடுறாங்க? அவங்களுடைய எல்லா பிரச்சனை இல்லை சிக்கல் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்களே, எப்படி? அது மட்டும் இல்லாம பிரியாவும் உங்ககிட்ட தான் மனசு விட்டு பேச விரும்புறாளே, எப்படி சார்? இது உன்கிட்ட என்ன இருக்குன்றது இல்ல, நீ என்ன யூஸ் பண்றங்கிறது பொறுத்து இருக்கு. எஸ்பெஷலி பொம்பளைங்களோட விஷயத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், அப்புறம் மெதுவா அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை வர மாதிரி பண்ணுவேன். எப்போ ஒரு பொம்பளைக்கு நம்ம அவங்க பேச்சை கேட்கறோம்னு தோணுதோ, நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம், அவங்கள பத்தி கவலைப்படுறோம்னு தோணும் போது அவங்களுக்கே ஒரு நம்பிக்கைங்கிறது உருவாகும். ஆனா அதுக்காக பிரியா மேல எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. அவளை நான் காதலிக்கிறேன், ஆனா அவ சொல்ற எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ சொல்ற வார்த்தைக்கு பின்னால இருக்க அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆரம்பத்துல இருந்தே அவ மனசுல இருக்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டா. எனக்கு இப்போ என்ன பண்றதுனே புரியல. இட்ஸ் a matter of perspective, ஆதித்யா. உங்களாலையும் அவங்க நம்பிக்கையை அடைய முடியும். நீ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உன்னை நீ அவங்க இடத்துல வச்சு யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் அவங்க பெர்ஸ்பெக்டிவை வச்சு யோசிச்சு பாரு, நல்லா புரிஞ்சுக்க. நம்ம தப்புங்கிறது எங்க பண்றோம் தெரியுமா? நம்ம என்னைக்கும் அவங்கள நம்ம இடத்துல வச்சு யோசிச்சு பார்ப்போம் இல்லையா? அப்படின்னா அவங்க இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம், பொம்பளைங்க ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க நம்மளை விட ஜாஸ்தியா எமோஷனலா சென்சிட்டிவா ஆகக்கூடியவங்க. அதனால நம்ம அவங்க பேச்சை கேட்கணும். ஆனா அவங்க பெர்ஸ்பெக்டிவா வச்சு உங்க பெர்ஸ்பெக்டிவா இல்ல. ஐ எம் ஷூர் பிரியாவும் உங்க கூட கம்ஃபர்டபுளா மாறிடுவா. ஒரே ஒரு முறை உன்னோட ஈகோங்கிற விஷயத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவ சொல்றத நீ கேட்டு பாரு. சரி, அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாமா? சரி, வாங்க. என்ன மன்னிச்சிரு பிரியா, என்னால் தான் உன்னை புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையாக நான் இருந்திருக்கணுமோ அந்த மாதிரி என்னால் இருக்க முடியலம்மா. ஆனால் இன்னைக்கு சத்தியம் பண்ணுறேன் பிரியா, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையாக நான் இருந்திருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி நான் இனிமேல் இருப்பேன் பிரியா. உன்னோட மனசை புரிஞ்சுப்பேன், நீ சொல்கிற பேச்சை கேட்பேன் பிரியா. நீ நினைக்கிற மாதிரி இனிமேல் நான் மாறுவேன், உன் மனசுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாவேன். எல்லாரும் எங்க போயிட்டீங்க? வாங்க வாங்க எல்லாரும் ஓடி விளையாடலாம். யாருக்கா காத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. வாங்க விளையாடலாம், வாங்க வாங்க. ஓடி விளையாடலாம். எல்லாரும் முதல்ல பொட்டு வச்சுக்கங்க. ஓ, ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி தெரியுமா வித்யா?
ஹாப்பி ஹோலி ஆதி. ஹாப்பி ஹோலிமா.